உண்மையா சொல்லணும்னா ஒரு தடவை ஒரு படம் பார்த்தேன்னா நான் அதை இன்னொரு வாட்டி பார்க்கவே மாட்டேன். Already I have superpower. You don't know? Suzukamla வந்து if you are anywhere, nobody can see. They're like literally coming close to your legs. என்ன இது அப்படின்னா I don't want to answer that. I dropped. All my friends say, come on, dance macha. This பண்ணலாம் வா வா வா. Oh my god, thanks for reminding me. Lifeலயே வந்து மறக்க முடியாம ஒரு இது actually. இந்த எபிசோட்ல ஒரு கார்ஜியஸ் டேலண்டடான ஆக்ட்ரஸ் மீட் பண்ண போறோம். She has acted in many movies in different languages, கன்னடா, தெலுங்கு, தமிழ். அது மட்டும் இல்ல நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் பண்ணி படிப்படியா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரில்லியன்டான ஃபீமேல் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருந்தாங்க சூதுகமம் படத்துல. அதுக்கப்புறம் படிப்படியா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பீட்சா 2, பத்மாஷ், என்னோட விளையாடு, ரன், என்கிட்ட மோதாங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க and இப்ப பண்ண போறாங்க. So ladies and gentlemen, I'm so eagerly waiting to meet the gorgeous talented actress and dancer Sanchita Chetty அவர்கள். Hi. How are you? எப்படி இருக்கீங்க? Great. நீங்க எப்படி இருக்கீங்க? I am so happy, eagerly waiting to meet you. So, well, I have first of all I have to ask you, quarantine முடிஞ்சிடுச்சு, but quarantine எப்படி போச்சு உங்களுக்கு? How did it go for you? Being honest, என்னோட personal friends and my parents, my relatives எல்லாம் தெரியும் நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணதுக்கேன்னா, but of course outsider-க்கு வந்து தெரியாது because I really enjoyed. We always நம்ம வந்து வெளியில தான் இருப்போம், எப்பவும் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டே இருப்போம். இது வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டு தி கோட். அண்ட் என்னன்னா யோகா அண்ட் லாட் ஆஃப் ஸ்டாஃப் ஆன்லைன்ல வந்து நிறைய கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் ரியலி ஃபன் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை செல்ஃப். Oh wow, so basically it was a very productive period for you. Exactly, I used my time productively. Nice. Okay, I want to ask you, since you said yoga, I'm very curious to ask, நீங்க வந்து பயங்கரமான யோகா பிராக்டிஷனரா? Like you're totally into that fitness, is it? Me actually இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஃபேமிலிலயே வந்து சின்ன வயசுல தான் எங்க ஃாதர் யோகா பண்ணுவாங்க. So meditation also my grandpa used to meditate. அது அப்படியே ஃபேமிலிலே இருக்கு. எனக்கு புதுசு கிடையாது மெடிடேஷன் யோகா எல்லாம் வந்து. ஸோ அஃப்கோர்ஸ் ஐம் ஃபிட்னஸ் ஃப்ரீக். எனக்கு டைம் கிடைச்சதுன்னா ஐ லவ் டு ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர், கிளைம்பிங், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் யா ஸோ இந்த மாதிரி கீப் என்கேஜிங் மை செல்ஃப். ஓகே, ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆஸ்க் யூ, உங்களோட வாழ்க்கையில பிக்கெஸ்ட் டர்னிங் பாயிண்ட், பிகாஸ் see I think you like acting did not just happen to you. It was not on a platter easily given. You did a lot of groundwork, hard work, everything, and that's what brought you today to where you are. So what was that one day that you always so grateful in life to acting career? நான் வந்து ஆக்டர் ஆகணும்னா எப்பவும் வரவே இல்லை. ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்கல்ல, ஆக்டர் ஆகணும், கோர்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நான் வந்ததே கிடையாது. ஒரு படத்துக்காக யூ இன்ட்ரோடியூஸ் மீ, ரைட்? And it's very difficult to being a supporting actor to become a lead role. It's not that easy. People வந்து accept பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கேரக்டர் மாதிரி தான் ரோல் கேட்டுட்டு இருப்பாங்க. But I really waited patiently and என்ன சொல்றது, I waited patiently and groomed myself and I tried my best after 2-3 films. அது என்னன்னா 2 படமும் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இந்த படம். சோ அதனாலதான் வந்து ஆக்டிங் கரியரை நான் வந்து கண்டினியூ பண்ணேன். அந்த படம் 2 படமும் ஹிட் ஆகலன்னா நான் கண்டிப்பா ஆக்டரா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சோ இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் மை மதர் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் கேரக்டர் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டோம். Okay. Somehow my mother and cousin convinced me, and why can't you do it? சும்மா ட்ரை பண்ணலாம், அதுல என்ன இருக்கு பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணது அவ்வளவுதான். I was studying +2. Amazing. You acted in different languages, no? Which was like the most comfortable language for you, like out of all the languages that you acted so far? See, acting வந்து கண்டிப்பா ரொம்ப டேலண்டடா ஸ்கில்ஃபுல்லா இருந்தா லாங்குவேஜ் தேவையில்லை. because we need only emotions. எங்க எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆகும்னா அந்த பேசும்போது some words வந்து புரியாம இருக்கும் போது மட்டும்தான் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். பட் எனக்கு வந்து லாங்குவேஜ் நெவர் பீன் அ பேரியர் அட் ஆல். எனக்கு
எனக்கு எப்பவும் வந்து அது கிடையவே கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் when you work in if you know the language your emotions will be better. அவ்வளவுதான். அந்த எமோஷன்ஸ் வந்து நல்லா இது பண்ணலாம். So never have I ever slapped someone. Yeah. Yes, I have. You have? Okay. My brother or my sister. I'm the older one, so obviously. அப்ப அடி வாங்கிட்டா ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது. Okay. So never have I ever been robbed. Did someone rob you? No. Okay. Never have I ever danced in the rain. Yes, I have. Yeah, like okay, like if you had to, or it was a day, or you voluntarily went and danced. எனக்கு ரெயின்னா I can sit and watch rain. Getting drenched எனக்கு அவ்வளவு பிடிக்காது. But sometimes எல்லாரும் ஆடும்போது come on let's dance அந்த மாதிரி. Nice. Okay. Never have I ever forced someone else to dance. Me. I have forced someone else to dance. Yeah. So many people. Plenty. I drag all my friends, say, come on, dance, macha. Dance panla, va, va, va. So you're the party starter, basically. The dance floor, you know. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. But எங்களுக்கு we have a bunch of friends. Of course, you know, if you meet your friends, you will be having that comfort zone. So we will be dancing. அவ்வளவுதான். வெப்போம். meet பண்ணா we'll dance அவ்வளவுதான். But மத்த டைம்ல எல்லாம் we can't be so open everywhere, right? With friends only we can be ourselves. அந்த மாதிரி. Absolutely. Absolutely. So never have I ever dropped my phone in the toilet? Yes. Yes, yes. That too. Oh my God. Thanks for reminding me that. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்பவே ஒரு லைஃப்லயே வந்து ஒரு ரொம்ப மறக்க முடியாம ஒரு இது ஆக்சுவலி. I was in a meditation retreat. We have that ஒரு அங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க மெடிடேஷன் கேம்ப்ஸ்ல வந்து. சோ அப்போ வந்து ஓகே டாய்லெட்ல ஓகே வந்து என்ன நடக்குதுன்னு சும்மா ஒரு பார்க்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து போகும்போது I dropped. Yes. Oh, it fell off and then you put your hand, close your eyes, put your hand. Don't ask me. I don't want to answer that. I dropped. Okay, done. Okay. Never have I ever been chased by dogs. Chased by a dog. Chased, of course. Everyone. Come on. Everybody. Don't you think so? Yeah. Depends. When especially on bike or something, then yeah, that happens. Yeah, exactly, right? And they're like literally coming close to your legs. என்ன இது அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். And I love dogs and we had 3 dogs. Rescued ones and ரெண்டு கொடுத்துட்டோம். இன்னொன்னு இருந்தது கிரிஷ் அப்படின்னா. So we wanted to give that him to NGO because of we are shifting all this stuff. One favorite thing in your bag. Handbag. One favorite thing is my handbag is lip balm. Lip balm. Lip balm. Okay. Nice. Okay. So, your favorite food? My favorite food is Indian food. Anything Indian food. But எனக்கு வந்து ragi. You know ragi in Karnataka they're very famous with ragi. Ragi mart எனக்கு ரொம்ப பிடிக்கும். Oh, okay. So simple to please you. Yeah, I சின்ன வயசுல எனக்கு பிடிக்கும். That's all. So one favorite movie that you like to watch all time? உண்மையா சொல்லணும்னா ஒரு தடவை ஒரு படம் பார்த்தேன்னா நான் அதை இன்னொரு வாட்டி பார்க்கவே மாட்டேன். Okay. அது யாருக்கும் தெரியாது. பட் இது one of my secret. அது எப்படி சொல்றதுன்னா தெரியல எனக்கு மெமரியில போயிடும். நீங்க வந்து அது கேட்டீங்கன்னா இந்த படத்துல இந்த சீன் என்ன அந்த சீன் என்னன்னா அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அந்த மாதிரி தான். பட் அடிக்கடி பார்க்கணும் அந்த மாதிரின்னு எந்த படம் அனிமேட்டட் ஃபிலிம் எனி அனிமேட்டட் மூவி ஐ லவ் டு வாட்ச் இட் அகைன் அண்ட் அகைன். இது மட்டும் எஸ் தோ குங்ஃபு பாண்டா இருக்கலாம், Coco, lot of animated films, right? Frozen, all this Disney and படத்துல வந்து in case நான் பாத்துறனால I don't mind watching it again. Okay.
Got it. ரெண்டாவது Got it. Happy movies. Okay. So, one favorite outfit of yours, like you've worn like so many types of outfit being an actress. So, one favorite outfit of yours, na? எனக்கு ஃபேவரட்னா உண்மையா வந்து சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஐ லவ் டு வேர் இன் கேஷுவல் ஒரு குர்தா, ஒரு சும்மா ஒரு லூஸ் பேண்ட் அந்த மாதிரி கூட போடணும்னா எனக்கு that's my signature that like you know I don't mind wearing a kurta and comfortably loose pants and sit chill with friends and watch movie, go anywhere. It's very comfy, you know, loose இருக்கும் and we can go anywhere and sit comfortably, you know. That's what it is. I can understand. Absolutely agree with you. So the last question in the segment is, if you get one superpower, what would you ask for? Already I have superpower. You don't know? Suzuka Amla Vandu. Illusion. The illusion which is Maya. I can appear anywhere. Nobody can see. Right? Yeah, absolutely agree. Imagination, the illusionary. So one superpower, yeah, it's already I have done that movie. I'm just kidding. Maybe I would love to fly wherever I want to go and come back. The flying power. Yeah, nice, nice. I agree with you. Okay. So nice talking to you. I have like one last question for you, which is, நீங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப maybe because of the COVID and all, everybody's taken a step back and we're all waiting to what is to happen next அப்படின்னு. So உங்களோட pipelineல what are the things that is going on in your life, and what all can we as fans look forward to in the near future? Yeah, sure. Actually party படம் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி வெங்கட் பிரபு சார் படம் எப்போ ரிலீஸ்னா ஈவன் நான் கூட. அது இல்லாம வந்து P3 ஒரு படம், அந்த படம் கூட ரிலீஸ் ஆகுது. தினேஷ் and me we acted. அதுல இப்போ வந்து ஒரு ஜிவி கூட ஒரு படம் and இன்னொரு ஆதிக் ரவிச்சந்திரன் கூட ஒரு படம். அது இல்லாம வந்து இன்னும் 2-3 படம் ஸ்டார்ட் ஆக போகுது ஷூட். இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. அக்டோபர் இஸ் started and hopefully we are all going to we're going to start shooting. Adha yeah, I think 3-4 films are ready to release. Wow, really, really nice. உங்ககிட்ட பேசினதே டைம் போனதே தெரியல. And it was so nice talking to you like a girl next door. You know, we were so comfortable answering all the questions that I was asking. Thank you so much, Sanchita. I hope you had fun. The questions were very, very fun interview. Thank you so much. Thank you very, very much. Means a lot. You're saying all these nice things to me. And கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட படம் எல்லாம் வந்து சூப்பரா ரிலீஸ் ஆக போது நாங்கெல்லாம் பார்க்க போறோம். Wishing you all the very best in every career that you are entering, including like I will like really wish for you to do 2 things next year. One is maybe you will learn Kathak, and maybe you start posting videos of that, and we'll all get inspired watching. We'll be like, wow, look at her, so beautiful. And maybe you will also do backpacking soon, and wishing you the wish to do backpacking very badly soon. I will watch that. I'll see the video and the picture, and I'll feel very happy for you and equally jealous on you. you also do that, right? You also do it. Yeah. I also do that. So cool. So nice. And I'm wishing everyone to stay stay strong and stay positive and take care of your family. Family nalla paathukunga, parents nalla paathukunga. COVID time. Stay healthy, stay safe. Absolutely. Thank you so much. Lots of love to you. Please take care of yourself and keep rocking and inspiring all of them. Bye-bye. So that was Sanchita, such a chilled out personality. Rumba sweet, rumba alaga, charming, சிரிச்சுக்கிட்டே நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் அழகா பேசிட்டு இருந்தாங்க. I hope you had a lot of fun, guys. I had a very interesting conversation chat with Sanchita Shetty today. இதே மாதிரி இன்னொரு conversationோட I'm going to be meeting you soon. Until then, this is Nisha Marimuthu saying bye bye. Take care.